தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நாம பார்க்க போறது இன்றைய நாள் 19/5/2025. அந்த வகையில இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது சுட்டெழுத்துக்கள் அப்படின்றது. இந்த பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்தை சுட்டி காண்பிக்க தமிழ் மொழியில் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள், பயன்பாட்டில் இருந்த எழுத்துக்கள் அப்படின்ற அடிப்படையில ஒரு அடிப்படையான தலைப்பு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். எடுத்துக்காட்டுக்கு அந்த, இந்த, அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அத எழுத்துக்களா நாம குறிக்கும்போது, ஆ, இ மற்றும் உ அப்படின்றதையும் குறிச்சிடுறாங்க. அப்ப அந்த உ அப்படின்றதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்றதையும் நமக்கு இந்த இடத்துல சொல்லி தந்துடுறாங்க. ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனால், இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. வழக்கு மொழியில அது இல்ல. ஆனா இருந்திருக்கு. எந்த மாதிரியான பயன்பாடுல இருந்திருக்கு? உதுக்கான் அப்படின்னா என்னது? சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம். உட்பக்கம் அப்படின்னா என்னது? முதுகு பக்கம். உம்பர் அப்படின்னா என்னது? மேலே அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப சுற்றெழுத்துக்களாக இந்த ஊவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சான்று இதுல இருக்கு. அது கடந்து தெளிவுபட இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். இது அப்படின்றது என்னது? எனக்கு பக்கத்துல, அதாவது அண்மையில் இருக்கக்கூடிய பொருளை சுட்டி காண்பிக்கிறதற்காக பயன்படுத்துவது. அதனால அண்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம். அது அப்படின்னு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காண்பிக்க நானு பயன்படுத்துவேன் இல்லையா? அது சேய்மை சுற்று அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஊ அப்படின்ற எழுத்து என்னது பண்றாங்களாம், 2க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்ட உதவுது. அண்மைக்கும் சேய்மைக்கும் இடையில். அதனால என்ன? வழக்கு மொழியில வழக்கத்துல பயன்பாட்டுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொல் என்னது? உது அப்படின்றது. ஓகேவா? அப்ப இந்த சுட்டு அப்படின்றத நமக்கு ஒரு 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னது? அகச்சுட்டு, புறச்சுட்டு. அப்ப அந்த பெயர்லயே நமக்கு தெரியும். அகம் அப்படின்னா என்னது? உள்ளார்ந்த இல்லையா? இப்ப அந்த சுட்டு அப்படின்றது அந்த சொல்லுக்குள்ளேயே பொதிந்திருக்கும் அப்படின்றதுதான். இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரா. ஈய நீக்கிட்டா வன் மட்டும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான். சுட்டெழுத்துக்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சொல்லுக்கு பொருளே இருக்காது. அதுதான் என்னது? அகச்சுட்டு. அகத்துல இருக்கக்கூடியத நீக்கிட்டா, இந்த எண்ணங்கள நீக்கிட்டா, அதற்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா? அந்த மாதிரி அத நினைவு வச்சுக்கலாம். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, அதாவது என்னது? அகத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. அப்ப புறச்சுட்டுன்னா அதுக்கு அப்படியே எதிர்ப்பதம் தானே இல்லையா? இங்க பாருங்க, அந்நீர்வீழ்ச்சி. இந்த ஆ அப்படின்ற எழுத்த எடுத்துட்டா நீர்வீழ்ச்சி எனக்கு கிடைக்கும். புணர்ச்சியின் காரணமாக இந்த மெய்யெழுத்து தோன்றியிருக்கு. அதனால அத பத்தி நாம கவலைப்பட தேவையில்ல. நீர்வீழ்ச்சிக்கு எனக்கு தனி அர்த்தம் இருக்கு. அவ்வானம்ல சுற்றெழுத்த தூக்கிட்டா வானம் அப்படின்றது எனக்கு தனியா பொருள் தருது. அதே மாதிரிதான் அங்க மழை அப்படின்றது பொருள் தரும். இந்த மாதிரி உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இது என்னது? புறச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுற்று என்று அழைக்கப்படுகிறது. இப்ப அகச்சுட்டுனா எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. புறச்சுட்டுனா எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஆ, ஈ சுட்டெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும்போது ஆண், பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டுச் சொற்களே இன்று பெருவழக்காகிவிட்டன. அப்போ வழக்கு மொழியில பாத்தீங்க அப்படின்னா சொற்களானது திரிஞ்சிருச்சு. எடுத்துக்காட்டுக்கு நீர்வீழ்ச்சி அப்படின்றது அந்த நீர்வீழ்ச்சி அப்படின்னு மாறிடுச்சு. ஏன்னா மொழி பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க அது தன்னுடைய பரிணாமத்தை மாத்திக்குது அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? வழக்கு மொழியில ஏத்த மாதிரி அந்தந்த தலைமுறைக்கு ஏத்த மாதிரி மாற்றங்கள் நிறைய பேச்சு மொழியில வந்துடுது. உண்மை சுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இவன், இவர், இது, இவை, இம்மரம் அப்படின்னு ரொம்ப அருகில இருக்கக்கூடிய பொருளை சுட்டுவதற்கு உதவுது. அதற்கு ஈ அப்படின்றது தான் சுட்டெழுத்தா பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி செய்மை சுட்டுனா ஆ, அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படின்றது தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை சுட்டுவதற்காக பயன்படுத்தப்படுறதுனால செய்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம். சரி, சுட்டு திரிபு அப்படின்னா என்ன? என்ன திரிபுனா என்னது? ஒரு சொல் அப்படியே மருகி வேறொரு சொல்லாக மாற்றம் அடையுது. அம்மரம், இவ்வீடு, அந்நீர்வீழ்ச்சி, அப்பையன் அப்படின்ற சொற்கள் தான் நாம பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன சொல்றோம்? அந்த பையன் அப்படின்றோம் இல்லையா? இதுதான் சுட்டுத் திரிபு. அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள். இச்சொற்கள் அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம்.
ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த, இந்த என்று வழங்கப்படுகின்றன. இவ்வாறு ஆ, ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த எனத் திரிந்து சுட்டுப்பொருளைத் தருவதுதான் என்னது? சுட்டுத் திரிபு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்பள்ளி அப்படின்றது என்ன ஆயிடுச்சு? இந்த பள்ளி. இவ்வகுப்பு அப்படின்றது இந்த வகுப்பு அப்படின்னு ஆயிடுச்சு. அவ்வீடு, அந்த வீடு அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? சுற்றெழுத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உது, உவன் அப்படின்றதெல்லாம் இலக்கியங்கள்ல அந்த சொற்கள் இடம்பெற்றிருக்கிறதா சான்றுகள் இருக்கு. காலம் மாற்றத்திற்கு ஏற்ப அந்த சொல் அப்படின்றது மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். உஞ்ஞனம் அப்படின்ற வார்த்தையும் பயன்பாட்டுல இருந்திருக்குது இல்லையா? இப்ப சுற்றெழுத்துக்கள் அப்படின்ற அடிப்படை இவ்வளவுதான். தொடர்ந்து நாம பார்க்கக்கூடியது என்னது? வினா எழுத்துக்கள். இப்போ ஒரு மொழியில நான் கேள்வி எழுப்புறதுக்கு எந்த மாதிரியான எழுத்துக்கள் பயன்பாடு இருக்கு அப்படின்றதான் இந்த பகுதியில நாம தெரிஞ்சுக்க போறோம். சோ வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். அடிப்படையா நமக்கே தெரியும் எந்த, என்ன அப்படின்ற மாதிரியான வினாக்கள் எல்லாமே நாம எழுப்புவோம். வினா சொல் அப்படின்ற அடிப்படையில இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஆனா கொஞ்சம் அதுல இருந்து ஆழ்ந்து ஒரு 5 விதமான எழுத்துக்களை நமக்கு இங்க அடையாளப்படுத்துறாங்க. எப்படி? சில வினா எழுத்துக்கள் சொல்லினுடைய முதல்ல வந்துரும். ஏன், எங்க, எப்படி இந்த மாதிரி. சில எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். அவனா அப்படின்னு கேட்டா அதுவும் கேள்விதான் இல்லையா? இதுவா இருக்குமோ அப்படின்னா அதுவும் கேள்விதான் இல்லையா? அப்ப இந்த மாதிரி சொல்லின் இறுதியிலும் சில எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு கேள்வியை உருவாக்குது. மொழியின் முதலில் வருபவைன்னு என்ன சொல்றாங்க? எகரத்தையும் யா அப்படின்ற எழுத்தையும் சொல்றாங்க. மொழியின் இறுதியில் வருவது ஆ, ஓ. இந்த ஏகாரம் மட்டும் என்ன பண்ணும்? மொழியின் முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். சரியா? அப்ப எழுதும்போது எப்படி எழுதணும்? ஏகாரத்தை நடுவுல போட்டுறணும். ஏ, யா மொழியினுடைய முதல்ல வரும். ஆ, ஓ இறுதியில் வரும். ஏ அப்படின்ற இந்த நெடில் எழுத்து முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். ஏன் அப்படின்னு வரலாம் இல்லையா? அவனே, நீதானே அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப இதுவுமே ஒரு கேள்விதான். அப்ப சொல்லினுடைய இறுதியிலும் வருது. ஏ எழுத்துக்கு இன்னும் ஒரு பணி அப்படின்னு சொல்றாங்க. ஏ அப்படின்னா டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அழுத்தம். சரியா? அவனே செய்தான் அப்படின்னு சொல்லும்போது ஏ அப்படின்ற எழுத்து அந்த சொல் கூட சேரும்போது ஒரு அழுத்தம் கிடைச்சிருச்சு இல்லையா? சீதை சிறந்தவள் அப்படின்னு சொல்றதுக்கும் சீதையே சிறந்தவள் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த ஏ அப்படின்ற வார்த்தை அவன் தான் எந்த விதமான டவுட்டும் இல்லாம அந்த ஆளுதான் அந்த நபர் தான் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்துருது இல்லையா? இப்ப அதுதான் அந்த சொல்லினுடைய சிறப்பு, அந்த எழுத்தினுடைய சிறப்பு, அதற்கான பணி அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. ஏ எனும் எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லாகவும் பயன்படுகிறது. அவன் செய்தான், அவனே செய்தான் அப்படின்றது. 2வது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏ. சரி. அவனே செய்தான் அப்படின்னா இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இல்ல அவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? அப்போ ஏ அப்படின்ற சொல்ல அழுத்தம் கொடுத்தாலும், எழுத்து அழுத்தம் கொடுத்தாலும், அதற்கு பதிலா வழக்கு மொழியில என்னது பயன்படுத்துறோம்? தான் அப்படின்ற எழுத்து பயன்படுத்தி விட்டு போயிடுறோம் இல்லையா? அதத்தான் அங்க சொல்றாங்க. சீதையே சிறந்தவள், உணவே மருந்து. இப்பொழுது ஏக்கு மாற்றாக தான் பயன்படுத்தும் வழக்கமும் இருக்கிறது. அவன்தான் முதலில் வருவான். சீதைதான் சிறந்தவள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இவ்வளவுதான் வினா எழுத்துக்கள். இந்த வினா எழுத்தினுடைய வகைகள்னு பார்த்தா, அங்க அகச்சுட்டு, புறச்சுட்டு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் அகவினா, புறவினா. ஒரு சொல்லில் இருந்து அந்த வினா எழுத்த பிரிச்சுட்டா அதற்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இங்க புறவினால ஒரு சொல்லிலிருந்து அந்த வினா எழுத்தை எடுத்துட்டாலும் அதற்கு அர்த்தம் இருக்கும். அதுதான் என்னது? அகவினா, புறவினா அப்படின்ற இந்த வகுப்பு. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருளானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வினா எழுத்தை நீக்கிட்டா பிற எழுத்துக்கு எனக்கு பொருளே இல்லை. புறவினா அப்படின்னு எடுத்துக்கிட்டா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது புறவினா. இங்க ஆ அப்படின்ற அந்த எழுத்தை எடுத்துட்டா அவன் அப்படின்ற சொல் எனக்கு மிச்சம் இருக்கும். அதற்கு அர்த்தம் உண்டு. ஓ அப்படின்ற ஒரு சொல்ல எடுத்துட்டா வருவான் அப்படின்ற சொல் எனக்கு மிச்சம் இருக்கும். இந்த எழுத்தை எடுக்கும்போது அதற்கு எனக்கு அர்த்தம் உண்டு இல்லையா?
இப்ப சொல்லில் இறுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 எழுத்தையும் எடுக்கும் பொழுது எனக்கு அந்த சொல்லுக்கு பொருள் இருக்குது. அதனாலதான் புறவினா. அகவினானா வினா எழுத்து எடுத்துட்டா பொருள் இருக்காது அப்படின்றதுதான். செய்தியை வினா ஆக்கிய எழுத்து எது அப்படின்னு கேட்டா என்னது? ஆ. அவன் வந்தான் அப்படின்னா செய்தி. அவன் வந்தானா அப்படின்னா என்னது? கேள்வி. நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது. நீயா நானா? இன்று பள்ளியா விடுமுறையா அப்படின்றதுதான் இல்லையா? அப்ப எல்லாமே நம்ம வழக்கு மொழியில, பேச்சு மொழியில பயன்படுத்தக்கூடியதுதான். அவங்கவங்களுக்குன்னு சின்ன சின்ன விதிகள் குடுத்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த பகுதியில நம்ம படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கேட்டாலும், கேள்விகள் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு 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 தெளிவுத்தன்மை நமக்கு தேவை. எப்பவுமே கூற்று காரணத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஏ அப்படின்ற எழுத்த வச்சு தான் கேள்விகள் இருக்கும். ஏ அப்படின்ற எழுத்து சொல்லினுடைய முதலிலும் வரும், கடைசியிலும் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏ அப்படின்ற சொல் அழுத்தத்தை தரும். செகண்ட் பாயிண்ட். 3வது ஏ அப்படின்ற எழுத்துக்கு பதிலா தற்போது தான் அப்படின்ற எழுத்து பயன்படுத்தப்படுது இல்லையா? 3 விஷயமும் ஏ பத்தி ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி இதுல எது சரி அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நமக்கு நிறைய இடம்பெறுது. அகவினா, புறவினா அப்படின்ற வகையில வகைகள் பார்த்திருக்கிறோம். அப்போ வினா எழுத்துக்கள்னு கேட்டா எந்த வரிசையில எழுதுவீங்க? ஏ, யா, ஏ, ஆ, ஓ இல்லையா? சொல்லினுடைய முதல்ல இவங்க 2 பேர் வருவாங்க. சொல்லினுடைய இறுதியில இவங்க 2 பேர் வருவாங்க. இந்த ஏகாரம் சொல்லினுடைய முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். அது அதற்குரிய எடுத்துக்காட்டுகளும் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. தெளிவுபட பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.